ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே கேங்காக கிளம்பிட்டோன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்ம மேட்டூர் டேமுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். தண்ணி பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். கம்மியாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. தண்ணி நிறையவே இருந்தது, செம்ம ஹாப்பியாக இருந்தது. காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு சாப்பாடுக்கு ஆர்டர் சொல்லிட்டு சின்னதாக அங்கே ஒரு ஆறு இருக்குது, சரி குளிக்க போகலான்ட்டு நாங்கள் கிளம்புனோம். அப்புறம் அங்கே போய்ட்டு குட்டீஸ்லாம் மீன் பிடிக்கிறேன்னு நல்லா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு அப்புறம் கிளம்பலாம் பார்க்குக்கு போகலான்னு வந்தோம். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த சாப்பாடெலாம் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் நடந்து போயிட்டுருந்தோம். கடைங்க எல்லாமே நிறையா இருந்தது. மீன் நண்டெல்லாம் இருந்து பார்க்கும்போதே அப்பா எப்படா பார்க்குக்குள்ளே உட்காந்து போய் முன்ன சாப்பிடுவோன்ற மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. அப்புறம் டிக்கெட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபான்ற மாதிரி வாங்கினாங்க. ஃபோனுக்கு தனியாக அமௌண்ட் வாங்கினாங்க. எல்லாம் வாங்கிட்டு சரி பார்க்குக்குள்ளே போகலான்னு போனோம். பார்க்குக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். குட்டீஸ்லாம் ஊஞ்சலில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. நாங்கள் காலையில் நேரமாகவே போயிட்டோம் 10 மணிக்கு. 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். அதுக்கப்புறம்லாம் விளையாடவே இடம் கிடைக்காது. அப்புறம் அதனால் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் முன்னாடி நேரமாக போனதுனால. எங்கள் மாமா வேறு அந்த இதெல்லாம் சுற்றி விட்டுட்டாரு. செம்ம பயம். தலை வேற சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்புலாம் இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. மீன்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மீன் வந்து நிறையா இருந்தது. நான் நிறைய தடவை போயிருக்கேன், ஆனால் அந்த மீன் இதை நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐயோ செம்மையாக இருந்தது பார்க்கவே. மீன்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சித்தி பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டு அண்ணாந்துக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தி நல்லா ஜாலியாகவே எல்லோரும் விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி எல்லாம் கிளம்பலாம், நேரமாக கிளம்புனா தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு.